ஆக்சுவலி இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்பரா இல்லாததுக்கும், இல்ல நமக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா அமையாததுக்கான மெயின் ரீசனா இருக்கும். ப்ராபப்ளி நீங்க பாய்ஸா இருக்கீங்க அப்டின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்டின்னா, என்னோட காலேஜ் டேஸ்ல இந்த மாரியான தப்ப நான் நெறைய பண்ணியிருக்கேன். அதுவும் முக்கியமா ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவர. என்னோட காலேஜ் டேஸ்ல அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல அவங்களா தான் என்ட்ட வந்து பேசுனாங்க. அவங்களா தான் என்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ரொம்ப ஜாலியா நடந்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ, நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து ஓகேவே பண்ணாங்க. எல்லாமே ப்ராப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல நான் என்னன்னா, ரொம்ப நீடியா மாற ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலி நான் லாங் டெர்ம்ல யோசிக்காம, ஷார்ட் டெர்ம்ல யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஷார்ட் டெர்ம்ல யோசிக்கிறது, லாங் டெர்ம்ல யோசிக்கிறது அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவர, இந்த லாங் டெர்ம்ல யோசிக்கிறது அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என் கூட தானே இருக்க போறாங்க. டெய்லியுமே தொடர்ந்து நம்ம பேசணும். டெய்லியுமே சேட் பண்ணணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாதுன்னு நெனைக்கிறது லாங் டெர்ம்ல யோசிக்கிறது. ஷார்ட் டெர்ம்ல யோசிக்கிறதுங்கிறது எப்பவுமே என் கூடயே இருக்கணும். அவ ஒருவேளை என்ன விட்டு வேற யார்ட்டயாவது பேசிருவாளோ! ஒருவேளை என்ன விட்டு வேற எங்கேயாவது போயிடுவாளோ! இப்படின்னு நெனைக்கிறது ஷார்ட் டெர்ம்ல யோசிக்கிறது. நான் ப்ராபப்ளி இந்த ஷார்ட் டெர்ம்ல இருக்கிற மாரியான ஒரு பெர்சனா தான் இருந்தேன். ஓ! சரி. உன்ன நெனச்சு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா. அ பழைய 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 அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ, தி திங் என்ன அப்படின்னா, ஓகே கதைக்குள்ள வருவோம். என்னாச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா, ரொம்ப ஃபோன் பண்றது, ரொம்ப மெசேஜ் பண்றது, எப்பவுமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறது. என்ன பேசுறேன்னே தெரியாம சும்மா ஓ! ஓஹோ! ஒண்ணுமே இருக்காது. சும்மா பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நெனைக்கிறது. இப்படி நான் நெறைய விஷயங்கள் பண்ண என் மேல இருந்த செக்சுவல் மார்க்கெட் வேல்யூங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் என்னோட வீக்கர் எமோஷன்ஸ், என்னோட வீட்ல நடக்கிறது, எனக்கு என்ன பத்தின விஷயங்கள்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் சொல்ல, அவங்க ஒரு மாஸ்குலின் எனர்ஜி இருக்கிற ஒரு கேர்லா மாற ஆரம்பிச்சாங்க. நான் ஃபெமினைன் எனர்ஜி இருக்கிற ஒரு பையனா மாற ஆரம்பிச்சேன். இது வந்து ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்பராவே இல்லாம அவங்க மேல சந்தேகம், டவுட்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது. அண்ட் ஸோ இந்த சந்தேகம், டவுட்ஸ் இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்தது இந்த பான். ஏன்னா பான்ல வந்து இப்படி ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அப்போ ஒருவேளை நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் நம்மள ஏமாத்திட்டானா? ஒருவேளை நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் இப்படி பண்ணிட்டானான்னு இப்படி ஏகப்பட்ட தாட்ஸ் இந்த எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அமைஞ்சுச்சு. ஸோ, அப்போ என்னாச்சு அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது எனக்கு ப்ராப்பராவே இல்ல. ஒன்ஸ் அவங்க எப்ப பார்த்தாலும் என் கூட சண்ட போடுவாங்க. நானும் அவங்க கிட்ட சண்ட போடுவேன். சந்தேகப்பட்டு தென் என்ன பிளாக் பண்ணிருவாங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு பிளாக்லருந்து எடுப்பாங்க. அப்ப கூட நம்ம சின்ராசு திருந்தவே இல்ல. என்ன பண்ணுவாப்லன்னா, ஆ அப்டின்னு சொல்லி கெத்து காட்டுவாப்ல. அவங்க வந்து எனக்கு உன்ன நெனச்சு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னு ஒரு வார்த்த, ஒரே ஒரு வார்த்த அனுப்பிட்டா போதும். "அப்படியா? நானும் உன்ன பத்தி தான் நெனச்சுட்டே இருந்தேன். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா சொல்லணும்னு தோணிச்சுன்னு" சொல்லி இப்படி பேராகிராஃபா மெசேஜ் அனுப்பிருவாப்ல. அங்கேருந்து வர ரிப்ளை என்னவா இருக்கும்னா, "ஓகே. ஓஹோ!" அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராபபிலி ரிப்ளே வராது. திரும்பி சண்ட வரும். திரும்பி பிளாக்டு. திரும்பி சண்ட வரும். திரும்பி பிளாக். ஸோ, இப்படி நான் என்னோட காலேஜ் டைம்ல ஒரு சின்ன சின்ராசா இருந்தனால, என்னால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணவே முடியல. அந்த ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியல. மத்தது எல்லாமே ரிலேஷன்ஷிப்பான்னு தெரியல. பட் அது ஒண்ணு என்ன பொறுத்தவரை ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுப்போம். ஸோ த திங் இங்க நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயமே என்ன அப்டின்னா, நீங்க மேபி இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா இருக்காது. அண்ட் சோ உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குட் குவாலிட்டியான ஒரு உமன அட்ராக்ட் பண்றது பயங்கரமான கஷ்டமாயிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முதல்ல நீங்க பான் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரணும். எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நானும் தான் வந்து பான் பார்க்குறேன். ஆனா வந்து எனக்கு ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எந்த பொண்ணையும் நான் தப்பாலாம் பார்க்கல. நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா பேசணுமேலாம் பேசக்கூடாது கேஜி அப்படின்னு. யார்றா நீங்க? எங்கேருந்துடா வரீங்க? அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுனா மட்டும் தான் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ, அதனால நான் அந்த இடத்துல சொல்லல. இந்த திங் எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாரியான புல்ஷிட்டான ஐடியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வச்சுக்காதீங்க. இன்னைக்கு இல்லனாலும் இந்த பான்ங்கிறது உங்க லைஃப்ல பெருசா அஃபெக்ட் பண்ணும். ஸோ, இந்த பான் அடிக்ஷன்ல இருந்தும் பேட் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், எமோஷன்ஸ், இன்செக்யூரிட்டின்னு சொல்லி இப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்ட பொறுத்தவர டிசிப்ளின் எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து ஆன்லைன் கோச் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். சும்மா எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு, சும்மா பொத்தாம் பொதுவா சொல்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத உங்கள டீட்டெயில்டா நான் அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி உங்கள ரெக்கவர் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். இது மூலியமா நெறையா ஸ்டூடண்ட்ஸ் அவங்க லைஃப்ல பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ உங்க லைஃப்பையும் நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவேன். மேபி நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லிங்க் கீழ இருக்கு. ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. செஷன் ஃபீஸ் சொல்றேன். கம்பல்சரியா எடுத்துக்கங்க. உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க செலவு பண்றதுக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ கமிங் பேக் டூ த கான்டென்ட்.
பான் அடிக்ஷன் முதல் விஷயமா இருந்தாலும் கூட, 2வது உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ நீங்க செட் பண்ணணும். முதல்ல உங்களுக்கு ஒரு வேல்யூ செட் பண்றதுக்கு முன்னாடி, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி இருக்கணும்? உங்களோட லைஃப் பார்ட்னர், ட்ரீம் பார்ட்னர் எப்படி இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செட் பண்ணணும். பொங்கலுக்கு போறீங்க. பொங்கல் பொங்கலு சாரி பொங்கல் ட்ரெஸ் எடுக்க போறீங்க. போறப்ப எத்தன தடவ யோசிப்பீங்க. என்ன கலர் ஷர்ட் எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? என்ன எடுக்கணும்னு சொல்லி. ஒரு ஷர்ட் ஒரே ஒரு ஷர்ட் அதாவது 500, 600 இல்ல ₹1000க்கு எடுக்குறீங்கன்னா கூட, எவ்வளோ யோசிச்சு அத போட்டு பார்த்து எடுக்குறீங்க. அப்போ உங்க லைஃப்ல வரப்போற ஒரு ட்ரீம் பார்ட்னர் எப்படி இருக்கணுங்கிறத ஏன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் பண்ண மாட்றீங்க? அது ஒண்ணும் தப்பு கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க அப்டின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகுங்க. ஓகே. தென் அத எழுதி வைங்க. என்னோட லைஃப் பார்ட்னர் ஸ்ட்ரக்சர் வைஸ், பேசுறது, கேரக்டர் வைஸ், எமோஷன் வைஸ்ன்னு சொல்லி இப்படி எல்லா வைஸ்லயும் அவங்க எப்படி இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே. தென் இதெல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம், அத முடிஞ்ச அளவு உங்களோட வால்லயோ, இல்ல உங்களோட நோட்லயோ எழுதி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது நீங்க பண்ணீங்க அப்டின்னா, கம்பல்சரியா உங்களுக்குன்னு ஒரு வேல்யூங்கிறது ஒண்ணு செட் ஆகும். அதுக்கேத்த பீப்பிள அட்ராக்ட் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மீ இன்ன வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது கண்டிப்பா உங்க லைஃப்ல சேஞ்ச் பண்ணுதுன்னா, கம்பல்சரியா இந்த ஒரு விஷயமும் உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு புது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப குடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர் வேல்யூஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கும் சரி, உங்களுக்கு வரப்போறவங்களுக்கும் சரி. அப்போதான் லைஃப் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் இந்த நெறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல சொல்றதே கிடையாது. லைக் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அவங்க வந்து லேட்டா மெசேஜ் பண்றாங்களா, நீயும் லேட்டா மெசேஜ் பண்ணு. லிட்டரலா லிட்டரலா நீங்க உண்மையாலுமே பிஸியா இருந்தீங்கன்னா தான், இந்த மாரி விஷயத்த நீங்க யூஸ் பண்ணணுமே தவிர, ஆ ஓகே 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து மெசேஜ் பண்ணி, நானும் 7 மினிட்ஸ் கழிச்சு மெசேஜ் பண்றேன். டூ யூ திங்க் இட்ஸ் எ வொர்த்தி திங்? நாட் அட் ஆல் ரைட்? ஸோ, அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இத நீங்க வந்து பெருசா ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த மாரி புல்ஷிட்டான அட்வைஸ் எல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவர. நீங்க குவாலிட்டியான, மாஸ்குலினான ஒரு மென்னா மாறுங்க. ட்ரஸ்ட் மீ ஃபெமினன் எனர்ஜி இருக்கிற ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மாஸ்குலின் எனர்ஜி இருக்கிற பொண்ணுங்கள தயவு செஞ்சு அட்ராக்ட் பண்ணாதீங்க. அது லைஃப்‌க்கு சத்தியமா செட் ஆவாது. நான் என்னோட லைஃப்ல பெர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபெமினின் குவாலிட்டி இருக்கிற ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்றது மூலியமா, நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள அவங்க சூப்பரா ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்சனா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அவங்க கிட்டேருந்து வர எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி உங்கள லைஃப்ல டபுள் இம்பாக்ட்ட குடுத்து உங்கள மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரஸ்ட் மீ. சும்மா ஒரு பொண்ணு வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. Instagramலயே இருக்காங்க. எல்லார்ட்டயும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஹவ் டூ யூ ஃபீல் கைஸ்? இன்செக்யூர்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீலே ஆவாதா? ஓகே பரவால்ல. யார்ட்ட பேசினாலும் பரவால்ல. என் கேர்ள் ஃபிரெண்ட பத்தி எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாருக்குமே இந்த 2 முகம் இருக்கு நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புல்ஷிட்டான ஐடியா யாராவது குடுக்குறாங்கன்னா, அதெல்லாம் தூக்கி போடுங்க. சினிமா, படம் எது சொன்னாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஓகே. நீங்க அத எடுத்துக்கவே வேணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பொண்ணு நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணாம இருக்கணும்னா, அதுக்கேத்த மாரியான ஒரு பொண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட்? நான் முன்னாடியே சொன்ன மாரி, மேபி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்டின்னா, கம்பல்சரியா இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். என்ன ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு ஃபார்மட்ல ஒர்க் பண்றீங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலன்னா, ஏன் நான் சொன்ன விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு கேள்வியா இருக்கும் எப்பவுமே. லிசன் டூ மீ கைஸ். நான் உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப மும்முரமா இருக்கேன். இந்த திங் நீங்க அதுக்கு ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்தா மட்டுமே போதும். ரைட்? ஒரு சின்ன ஸ்டெப் உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொன்னா, கண்டிப்பா அத நீங்க பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா அது உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்ணும். சும்மா அந்த புல்ஷிட்டான அட்வைஸ் யாராவது குடுக்குறாங்க அப்டின்னா, அத கேட்டுட்டு, ஆ அவரு சொல்லிட்டாருப்பா கரெக்ட்டா அப்டிலாம் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் நீங்க அந்த விஷயத்த தானே பண்ணீங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலல்ல. இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு மாஸ்குலினான ஒரு மென்னா மாறுங்க. மாஸ்குலினான மென் எப்பவுமே வந்து அந்த பொண்ணுட்ட பேசிட்டே இருக்கணும். எப்பவுமே அந்த பொண்ணு கூடயே இருக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. அப்போ நீங்க அவங்க கூட இருக்கீங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்கங்கிறது வேற. பட் மேரேஜ்க்கு முன்னாடி எப்பவுமே சும்மா போயிட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படி நினைக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாரி விஷயங்கள நீங்க பேசுங்க. அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மத்த நேரத்தில ஃபுல்லா வொர்க், 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 வொர்க். ஓகே. ஒரு விஷயம் ஒண்ணு தெரியுமா? அன் ஒரு யாரோ ஏதோ ஒரு பிலாசபர் நான் வந்து திடீர்னு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அந்த வீடியோல சொல்லியிருந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு இந்த விஷயம். அ ஒரு பிலாசபர் சொல்லியிருந்தாங்க. மென் வந்து இங்க வந்து ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லான விஷயத்த பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. அது மத்தவங்களுக்கு என்ன மாரியான உதவி செய்றதா இருந்தாலும் சரி. பட் விமன் அப்படி கிடையாது. அதுக்குன்னு அவங்க வந்து சமயக்கட்டிலே அப்படிலாம் நான் சொல்லல. ஓகே ரைட். த திங் மென் நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல, ஸ்ட்ராங் ஆவுங்க நான் சொல்றேன். மாஸ்குலினான மென்னா மாறுங்க நான் சொல்றேன்.
மாஸ்குலினிட்டிய பத்தி நெறையா படிங்க. மாஸ்குலினிட்டிய பத்தி கத்துக்கங்க. அதுக்கான கம்யூனிட்டி தான் நம்மளோட சேனல். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் அ ப்ரமோஷன் அப்படிங்கிற மாரி வச்சுக்கங்களேன். ஸோ, சும்மா அந்த மத்த ஐடியாஸ் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா, ப்ராபப்ளி நான் சொன்ன இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க பிரதர்ஸ். ஓகே. அண்ட் சார் அந்த ஃபெமினைன் எனர்ஜி இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும். அது உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகும். சீரியஸா. ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ். ஓகே. ஸோ, வேல்யூ செட் பண்ணுங்க. உங்களுக்கு வேல்யூவான பார்ட்னர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கேத்த வேல்யூல நீங்க இருங்க. அண்ட் ஸோ, நீங்க என்னைக்குமே உங்களோட குவாலிட்டிய வித்து குடுத்துட்டு யார்ட்டயுமே போயிட்டு ஹாய், ஹலோ அப்படிங்கிற ஒரு பொண்ணுங்கிறதுக்காக மட்டுமே போய் பேசிட்டு இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. அவங்க அழகா இருக்கட்டும், இல்ல அவங்க சூப்பரா இருக்கட்டும், அவங்க ஃபேன்சியா இருக்கட்டும், எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா, ஒன்ஸ் ஒருத்தவங்க உங்கள மதிக்கல அப்படின்னா, நீங்க அவங்கள மதிக்கவே கூடாது. அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்னைக்குமே மதிக்கிற இடத்துல இருந்தா மட்டும் தான் உங்களோட மரியாதை, உங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே பூஸ்ட் ஆகும். நீங்க மதிக்காத ஒரு இடத்துல இருந்துகிட்டு, அங்க நான் மரியாதைய தேடுறேன்னு சொல்லி தேடுனீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. ஸோ மதிக்கிற அளவுக்கான ஒரு குவாலிட்டிய நீங்க வளர்த்துக்கங்க. நான் என்னைக்குமே உங்க சைடு மட்டும் தான். ஸோ அதனால உங்க மேல இருக்க அக்கறையில தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, எனக்கு இந்த மாரி யாருமே சொல்ல கிடையாது. நான் பார்த்த யூடியூபர்ஸ், இல்ல நான் பார்த்த யூடியூப் சேனல்ஸ் எதுவுமே இப்படிலாம் எனக்கு என் லைஃப்க்கு தேவையான விஷயங்கள சொல்லல. அதுக்கு சும்மா அவங்க வியூஸ்க்காகவும், லைக்ஸ்க்காகவும் நெறைய போட்டுருக்காங்க. ஆனா, இந்த இந்த மாரியான விஷயங்கள் என் லைஃப்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இத யாருமே ப்ராபப்ளி சொல்லல. பட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணலாம். லிங்க் கீழ இருக்கு. ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. என்னோட கைடன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஸோ உங்க லைஃப இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்க லைஃப்ல உங்களோட மத்த எல்லா விஷயத்துலயும் டோட்டலா நீங்க வாழப்போற இயர்ஸே காப்பாத்தி குடுக்குங்கிறத நான் சொல்லிட்டு இதோட கிளம்புறேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. அண்ட் ஸோ நோ ஃபேப்க்கான கோர்ஸ் இந்த வீக் எண்டுக்குள்ள வந்துரும். ஒரு 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர் தான் இருக்கும். இந்த யூடியூப் வீடியோஸ்ல சொன்ன விஷயங்கள கொஞ்சம், அதுக்கப்புறம் என்னோட ஒரு ஐடியாஸ் கொஞ்சம் அதுல இருக்குது. ப்ராபப்ளி ரேட் கம்மியா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு கம்ஃபர்ட்டா தான் இருக்குங்கிறதையும் நான் நம்புறேன். மேக்ஸிமம் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you, love you, love you so much, guys. Super.